ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 21 நாள் உபவாசத்தில் இன்றைக்கு 13வது நாளாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆமேன். கடந்த 12 நாட்களாக தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் தலைப்பு என்னென்னா, இன் இஸ் பிரசன்ஸ், தேவனுடைய சமூகத்தில் அல்லது தேவனுடைய பிரசன்னத்திலே என்ற தலைப்பில் ஒவ்வொரு காரியத்தை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு த ஸ்டடி ஆஃப் ஃபெய்த் என்ற வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது விசுவாசத்தில் ஒரு ஆய்வு என்று சொல்லி பார்க்க போகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் விசுவாசத்தை குறித்து தியானித்தோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிட்டத்தட்ட 15 பார்ட் நம்ம கேட்டிருக்கோம். அதோட சேர்ந்தது கிடையாது இது. அல்லேலூயா. அது வேற. இது முடிஞ்ச 20 நாள் முடிஞ்ச பிறகு அந்த பழைய ஃபெய்த்துக்கு நம்ம வருவோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இது இந்த தேவ பிரசன்னத்தில் இருப்பதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை தியானித்துட்டு வருகிறோம். ஆனால் இன்றைய தினத்தில் விசுவாசத்தை குறித்து வேற ஒரு ஆங்கிளில் நம்ம தியானிக்க போகிறோம். எவ்வளோ பேர் என் கூட இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எ ஸ்டடி ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் ஆய்வு. ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. எல்லோரும் ஆமீன் சொல்லுங்க. விசுவாசம் ரொம்ப கடினமாக இருக்குது ஆரம்ப காலத்தில். இப்போ சில பேருக்கு இருக்கலாம், விசுவாசினாங்களா எதை விசுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லி கடினமாக இருக்கலாம். ஏன்னா நமது கல்வி, நமது சமயம் அல்லது நம்முடைய ஐம்புலன்கள் இதிலேயே நம்ம வாழ்ந்துட்டோம். பார்த்தே நம்ம நம்பி இருக்கிறோம் எல்லாமே. ஆமேன். உலகம் எல்லாமே எப்படி தான் நடக்குதுங்க? பார்த்து தான் நடக்குது. பார்த்து நடக்குது. ரோட்டில் கண்ணை திறந்து நடக்கிறத பற்றி சொல்ல, கண்டு தான் விசுவாசிக்கிறது. காணாமல் விசுவாசிக்க முடியல. இந்த சரீரம், ஐம்புலன்கள் எல்லாம் தொட்டு பார்த்து முகர்ந்து கேட்டு கண்ணு இதெல்லாமே பார்த்து விசுவாசிக்கிறதுனால, பார்த்து எல்லாமே தொட்டு பார்த்து முகர்ந்து டேஸ்ட் பண்ணி இப்படியே இந்த சரீரம் வளர்ந்ததுனால இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறதுன்னு இந்த சரீரத்துக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதுக்கு தான் சில பேருக்கு இந்த விசுவாசம் கடினமாக இருக்கிறது. காணாத ஒரு காரியத்தை எப்படி விசுவாசிப்பது என்று இருக்கிறார்கள். இட் இஸ் ஈஸி டு பிலீவ் இன் திங்ஸ் யூ see. நீங்கள் பார்க்குற காரியத்தை விசுவாசிப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் காணாத காரியத்தை பார்ப்பது தான் ரொம்ப கடினமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இயேசுகிட்ட சில பேர் சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் அற்புதங்களை நாங்கள் காண்கிறதுனால் உம்மை விசுவாசிக்கிறோம். சமாரிய ஜனங்கள் சொன்னாங்க, நீங்கள் செஞ்ச அந்த அற்புதத்தை பார்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம்? உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் தோமாவை பார்க்குறீங்க. தோமா எப்படி விசுவாசித்தாருங்க? என் விரலை அவருடைய கையில் போடாமல் நான் விசுவாசிக்க மாட்டேன். இதெல்லாம் கண்டு விசுவாசிக்கிறவர்கள். ஆனால் இயேசு சொல்கிறாரு, கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லோரும் ஆமீன் சொல்லுங்க. ஒரு காரியத்தை காணவில்லை, இயேசுவை காணல, அவருடைய சிலுவை மரணத்தை நம்ம காணல, அவர் பரலோகத்தில் இருப்பதை நம்ம காணல, அவருடைய ரத்தம் இன்றைக்கும் பரிசுத்தமாக்கப்படுகிறது என்பதை காணல. ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம். ஆமேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை காணல, ஆனால் வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? வார்த்தை தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால் அதை நம்புகிறோம். அது நம்புகிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கு. எவ்வளோ பேர் ஆமேன் சொல்றீங்க? ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை கர்த்தர் சொன்னார், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை காணாமல் என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. Faith is independent of sense knowledge. விசுவாசம் என்பது எப்படி வேலை செய்கிறதுன்னா, நம்முடைய ஐம்புலன்களை அப்பாற்பட்டு அது வேலை செய்கிறது. ஏன்னா கண்ணு பார்க்கல கர்த்தரை, காது கேட்கல, உள்ளான காது தான் பார்க்குது. இந்த கண்ணு பார்க்கல, உள்ளான மனக்கண்ணுக்கு தான் தெரியுது கர்த்தர் யாருன்னு. ஹல்லேலூயா. அப்ப ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் விசுவாசம் வேலை செய்கிறது. நீங்கள் இயேசுவை பார்த்து அல்லது கண்டு தொட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க? விசுவாசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அன்டாகனிசம் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கம் என்ன சொல்றாங்க? வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம் நம்ம யாரும் நம்ப முடியாது. ஏன்னா கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தா தான் நம்ப முடியும். அதனால பைபிள் இந்த ஐம்புலனுக்கு விரோதமாய் பேசுது, அதனால அது உண்மை கிடையாதுன்னு சொல்றாங்க. உலகத்துல ஒரு இயக்கம் இருக்கிறது. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? தேவனை பார்க்காத நீ விசுவாசிக்க முடியாது, நீ நம்ப முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரா? பைத்தியமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா.
ஆமேன். உலகத்தில் இருக்கிற ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. எடுக்கலாம். எபிரேயர் 11:3 வாசிக்கலாம். எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. பாருங்க, நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. சொல்லுங்க, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அப்போ உலகங்கள் தேவன் வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. ஆமேன். அப்போ ஆதியில வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ கர்த்தர் சொன்னாரு, சொல்ல அது அப்படியே ஆனது. கர்த்தர் உண்டாக கடவுது என்றார், உண்டாகி விட்டது. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. அப்போ faith is now. faith, விசுவாசம் என்பது இப்பொழுது. இயேசு கிட்ட வந்தவங்க எல்லாருமே, விசுவாசத்துல வந்தவங்க எல்லாம் இம்மீடியட்டா அவங்களுக்கு என்ன ஆச்சுங்க? அற்புதம் நடந்தது, சுகம் பெற்றார்கள். எவ்வளவு பேர் ஆமேன் சொல்றீங்க? சுகம் பெற்றார்கள், அற்புதம் நடந்தது. அப்போ faith is not tomorrow, faith is now. Hallelujah. But hope is always future. சில பேர் சொல்லுவாங்க, இது நம்பிக்கைப்படுறங்க, இது நம்பிக்கையா இருக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது ஃபியூச்சர். ஆனா faith எப்பொழுதுமே உடனே வேலை செய்யக்கூடியது. அப்போ இயேசுவும் அந்த விசுவாசத்துல செயல்பட்டார் என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தில் நம்ம நடக்க வேண்டும். அவர் சொல்லும் பொழுது எல்லாமே உண்டானது, உண்டாக கடவுதுன்னு சொன்னோன்னு வெளிச்சம் உண்டானது, நிலக்கரி, வயல்கள், எண்ணெய், ரசாயன பொருட்கள் எல்லாமே அவர் சொல்லும் போது எல்லாமே உண்டாயிற்று. அப்போ உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1:3 சொல்லுகிறது, உண்டானது ஒன்றும் அவருடைய வார்த்தையால் இல்லாமல் உண்டாக, எல்லாமே அவருடைய வார்த்தை தான் உண்டாகுச்சு. எவ்வளவு பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ மனிதன் தேவன் மனிதனை எப்படி படைச்சிருக்காருன்னா, அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாருடைய படைப்பு? தேவனுடைய படைப்பு. அப்ப தேவன் விசுவாசத்துல செயல்படுற தேவன், தேவன் அன்பினால செயல்படுற தேவன். நமக்கு அந்த விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில தோல்வி. அப்ப மனிதன் விசுவாசத்தை இழக்கும் போது வாழ்க்கையின் அர்த்தத்தை, நோக்கத்தை அவன் இழந்து விடுகிறான். அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு தான் வாழ்க்கையின் அர்த்தம், வாழ்க்கையின் நோக்கம் உண்டாயிருக்கிறது. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கிறது. இயேசுவை அப்போ விசுவாசம் இல்லைன்னா அவனால வாழ முடியாது. இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பாருங்களேன், அவங்க ஒன்றும் இல்லாத இருப்பாங்க. இந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க, இப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கையேந்தி பவன்ல 2 இட்லி சாப்பிட்டு ஸ்டேஷன்ல தூங்குனங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையோட ஊரை விட்டு வந்தவங்க, ஸ்டேஷன்ல தூங்கினேன், பிளாட்ஃபார்ம்ல படுத்தேன், இன்னைக்கு பெரிய கடைக்கு அதிபராக இருக்காங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்குலாம் என்ன இருக்குங்க? விசுவாசம் இருக்கு. அவங்க தேவனை விசுவாசிக்கல, அவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் முன்னேறுவேன், நான் எனக்கு வேலை ஒன்று கிடைக்கும், எனக்கு ஒரு காரியம் எனக்கு நடக்கும் அப்படின்னு அதை விசுவாசிக்கிறாங்க. அவங்க விசுவாசம் அப்படிலாம் வேலை செய்யுது. ஆனால் அவங்க பெரிய டாட்டாவாக இருக்கலாம், பெரிய பிரில்லாவாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பரலோகம் செல்ல முடியாது. பரலோகம் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க விசுவாசம் இருக்கு. யார் மேல விசுவாசம் இல்லைங்க? தேவன் மேல விசுவாசம் இல்லை. அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசம் ஒரு ஃபார்முலா. நீங்க நடக்கும்னு விசுவாசிங்களா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஆனா இங்க தேவனும் இருக்காரு, வார்த்தையும் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, ஆவியனர் இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க. சொல்லுங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள காட்டில நம்ம தான் பெரிய ஜெயம் பெற வேண்டும். சபையில் இருக்கிறவங்க உலகத்தை கலக்கிறவளா இருக்க வேண்டும். எவ்வளவு பேர் ஆமேன் சொல்றீங்க? 1878ல பிராங்க் வின்ஃபீல்டு ஓல்வர்த் அப்படின்ற ஒரு கடையில ஜெனரல் ஸ்டோர்ல வேலை பண்ணிட்டு தரான் பாருங்க. அந்த நம்ம ஊர்ல இருக்குல்ல, எதெல்லாம் 10 ரூபாய், இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல, எதெல்லாம் 10 ரூபாய் இல்லை எதெல்லாம் இப்போ ரூபாய் மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு கடையில வேலை செஞ்சாராம் பாருங்க. ஒரு ஜெனரல் ஸ்டோர்ல வேலை செய்தவர், 1878ல வேலை செஞ்சவர். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவர் டெவலப் ஆகி அவருடைய விசுவாசம் என்ன ஆயிடுச்சா, இன்னைக்கு இங்கிலாந்து, நியூசிலாந்து இப்படி அவருடைய வர்த்தகம் இப்படி மாறி இருக்கான். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஜெனரல் ஸ்டோர்ல வேலை பார்த்தவர். அப்ப அவருக்குள்ள என்ன நடந்திருக்குங்க? அவருக்குள்ள விசுவாசம் இருந்திருக்கு. நான் சொல்ல, இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வேலையில நீங்க இருக்கலாம்,
ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் நீங்க பண்ணலாம். ஆனால் நாளைக்கு இது ஒரு அசாதாரணமாக மாற போகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அசாதாரணமான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ வுல்வர்த்தை போய் நான் பார்த்து அதை நான் படிக்கும்போது விக்கிமீடியாவில் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு வேலையை பார்த்தவர், ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், அவ்வளோ கஷ்டப்பட்டவர். அவர் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க 2 சென்ட் தான் பாக்கெட்ல இருந்துச்சான். இன்னைக்கு இங்கிலாந்து ஃபுல்லா அவருடைய கடை இருக்கு, நியூசிலாந்துல இருக்கு, இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்குங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இவருக்குள்ள விசுவாசம் வேலை செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபோர்ட் கம்பெனி, ஃபோர்ட் ஆட்டோமொபைல்ஸ், அவரும் என்ன பண்ணியிருக்காருங்க, 70 வயசுல தான் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஹப்பை ஆரம்பிச்சு ஒரு ஃபோர்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. 70 வயசுல. எவ்வளவு பேர் நம்புறீங்க அதை? ஆமென். இவங்க எல்லாம் ஒரு விசுவாசத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா எடிசன் பார்க்கிறோம், நம்ம மின்சாரத்தை கண்டுபிடித்த, பல்பை கண்டுபிடித்தவர். இவங்கெல்லாம் தேவனுடைய காரியத்தை மனதில் வைத்து ஒரு காரியத்தை அவர்கள் நோக்கி விசுவாசத்தோடு செயல்பட்டார்கள். இவர் எல்லாரும் வெற்றி பெற்றார்கள். அப்ப விசுவாசம் வெற்றியை தரும். சொல்லுங்க, விசுவாசம் வெற்றியை தரும். சந்தேகம் தோல்வியை கொடுக்கும். ஐ வாண்ட் டு அண்டர்லைன் இட். சந்தேகப்படுறீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அல்லது ஒரு காரியத்தை யோசிப்பதற்கு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கிறீங்கன்னா அது தோல்வியை குறிக்கிறது. விசுவாசம் வெற்றியை தருகிறது, ஆனால் சந்தேகம் தோல்வியை கொடுக்குது. அப்போ சந்தேகம் இருக்கும் போது நீங்கள் என்ன, சந்தேகம் வரலாம், தவறில்லை, வரலாம். என்ன கூட வந்திருக்கு ஒரு காலத்துல, இப்ப கூட எப்பனா வருவதற்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா சந்தேகமாகிய மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆண்டவர். சந்தேகம் ஒரு மலையை போல உங்களுக்கு ஒரு தடையா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறக்கூடாதபடிக்கு சந்தேகமாகிய பிசாசு, சந்தேகத்தின் ஆவி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு ஒரு சந்தேகம் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, சந்தேகமாகிய மலையே நீ பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது அப்படியே ஆகும். அப்ப அந்த மலை போயிட்டு பிறகு உங்களுக்கு கிளியர் ஆயிடும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்போ எப்பெல்லாம் சந்தேகம் வருகிறது வாழ்க்கையில, சந்தேகத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த நவீன உலகத்துல அஞ்ஞானவாதத்தை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அக்னாஸ்டிக் என்று சொல்லுவார்கள். இவங்க என்ன சொல்றாங்க? person who believes that nothing is known or can be known of the existence of nature of God. இவங்க சொல்றாங்க, இவங்க எதை சொல்றாங்கன்னா, தேவனை பார்க்காத அல்லது தேவனை நம்ம அறிந்து கொள்ளாம ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அக்னாஸ்டிசம் சொல்றாங்க, அக்னாஸ்டிக் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏத்திசம் என்ன சொல்லுது? கடவுளே இல்லை. இவங்க 2 பேருமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எதிரிகளா இருக்கிறார்கள். அதனாலதான் இதை நம்ம கண்டு விசுவாசிப்பதோ அல்ல கடவுள் இல்லை என்று விசுவாசிப்பதோ அந்த இடத்திற்கு மாறாக நம்ம மேலே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இவங்கெல்லாம் கீழே இருக்கிறாங்க. ஏத்திசம் ஒன்றும் கொடுக்காது நம்மளுக்கு, அக்னாஸ்டிக்கை ஒன்றும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட ஒன்றும் கிடையாது. அவங்க குழப்பவாதிகள், உலகத்தை குழப்பிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் நம்மை தெளிவுபடுத்துகிறார். அதனால்தான் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு லெவல்ல வந்துட்டோம் நீங்க விட்டுறக்கூடாது. நீங்க லெவல் மேல மேல போய் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்ல, God is love. He works by faith. It is faith that works by love. தேவன் அன்பா இருக்கிறார். ஆண்டவர் விசுவாசத்திலே செயல்படுகிறவர். சொல்லுங்க, கர்த்தர் விசுவாசத்திலே செயல்படுகிறவர். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னா கர்த்தர் நிச்சயமாய் செயல்படுவார். எந்த எக்ஸ்ட்ரீம் கூட நீங்க போலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஒரு ஃபோர்ட் கம்பெனி முதலாளி மாறி கூட நீங்க ஆகலாம். எவ்வளவு பேர் ஆமென் சொன்னீங்க? ஃபோர்டு காரே பார்த்தது கிடையாதுன்னு சொன்னீங்களா? உனக்கு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பங்கள் அவங்க எல்லாம் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. நம்மளாம் கர்த்தரை விசுவாசிக்கும் இதெல்லாம் நமக்கு நடக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவர் God is a not respect of person. சில பேரை வைத்து தான், சில பேருக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. வேதம் அப்படி சொல்லல. ஆமென். விசுவாசம் இருந்தால் எல்லாமே நடக்க போகிறது. ஆமென். அவர் விசுவாசத்தின் தேவன். அப்போ மனிதன் விசுவாசத்திற்காக, விசுவாசத்தினால் உண்டாக்கப்பட்டவன். நீங்க எதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள்? விசுவாசத்தினால், விசுவாசத்திற்காக உண்டாக்கப்பட்டவர்கள்.
அப்ப இந்த விசுவாசம் இல்லைன்னா கஷ்டம். பாருங்க, இப்போ ஆதாம் பாவத்திற்கு விழாதப்போ அவன் தேவனோடு கூட எப்படி இருந்தான்? விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, நீதியில, எல்லாத்திலும் இருந்தான். அவன் பாவம் செய்த பிறகு அதை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? அப்பதான் அவிசுவாசம் வந்திருக்கு. அப்பதான் எல்லாமே வேலை செஞ்சிருக்கு, நீதி அநீதியாய் மாறி இருக்கு. ஆனா இப்போ மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு அந்த பரிசுத்தத்தை, நீதியும் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? Man is a faith creation. மனிதன் விசுவாசத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்கணுங்க? விசுவாசம் நிச்சயமா இருக்க வேண்டும். எவ்வளவு பேர் என் கூட இருக்கீங்க? ஆவிக்குரிய விசுவாசம் என்றால் என்ன என்பது இப்போ நம்ம தியானிக்க போறோம். எவ்வளவு பேர் என் கூட டிராவல் பண்றீங்க? வெடிப்பா இருக்கீங்களா? தெரியுது பார்த்தா சில உண்மைகள், விசுவாசத்துல செயல்படுற சில உண்மைகளை நம்ம பார்க்க போறோம். The bolder the faith, the greater is success. நீங்க எந்த அளவுக்கு விசுவாசத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சக்சஸ், அந்த அளவுக்கு வெற்றி உங்களுக்கு வந்து சேர போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விதையை விதைச்சு நாளைக்கு கனி வந்துடாது, அதுக்கு வேலை இருக்கு. ஆமென். அது விதையை விதைக்கணும், அதை காக்கணும், அதுக்கு தண்ணீர் ஊற்றணும், அதுக்கு சூரிய ஒளி கதிர்கள் தேவை, அதற்கு தேவையான காரியங்கள்லாம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் அதை பாதுகாக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்கு. ஆமாம், இதெல்லாம் பண்ணாதான் உங்க வாழ்க்கையில ஒரு காலத்துல அந்த மரம் வளர்ந்து கனி கொடுக்கும் பாருங்க, அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கனி கொடுக்கிற மரத்தெல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைப்பீங்க? பாரு, சூப்பரா மரம் வருது, கனிகள் வருது. ஆனால் நீங்க விதைச்சுன்னா உங்களுக்கும் வருமே. எவ்வளவு பேர் விதைக்க போறீங்க? தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விதைக்க வேண்டும். அப்ப விசுவாசம் என்பது வெற்றி. அதனுடைய சிறகுகளை நீங்க மூடிட்டா அது வெற்றியா இருக்காது, அது இறங்கிடும் கீழே. அப்ப வெற்றியுடைய சிறகுகள் எப்ப பறக்கும்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா வெற்றி உள்ள சிறகுகள் பறக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நீங்க ஒரு விஷயத்தை வாசிக்கலாம் பாருங்க, என் கூடவே இருக்கணும் நீங்க. அப்போதான் இது ஒரு மகத்துவமான விஷயம். இதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா போதும், அது உங்களுக்கு நிறைய வேலை செய்ய போகிறது. என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம், மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது, மனுஷரால் கூடாததான் தேவனாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனாலே எல்லாம் கூடும். சத்தமா சொல்லுங்க, தேவனாலே எல்லாம் கூடும். நான் திருப்பி கேட்பேன், இந்த வசனம் என்ன திருப்பி கேட்பேன். இன்னொரு வசனத்தை இப்போ வாசிக்க போறோம். வாசிங்க, மார்க் 9:23. மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். முன்னாடி என்ன வாசித்தோம்? தேவனால எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனால எல்லாம் கூடும். இப்ப என்ன சொல்லுது? விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிற எவனுக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும், என்னால எல்லாம் கூடும். ஏன்னா நான் ஒரு விசுவாசி. சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிற என்னால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, விசுவாசிக்கிற என்னால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. தேவனால் ஆகும், என்னாலே ஆகும். அதான் பைபிள் சொல்லுது. அப்ப விசுவாசத்தை நீங்க எங்க கற்றுக்கொள்ள போகிறீர்கள்? வேதாகமத்தில் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். அக்னாஸ்டிக் இவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. ஏத்திஸ்ட் இவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியாது, அது ஒன்றும் கொடுக்காது. ஆனா இது எல்லாம் கொடுக்க போகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனால் எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் ஆகும். இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கலாம் பாருங்க, 1 யோவான் 4:4. ஆங்கிலத்தில் இப்படியே சொல்லு, greater is he that is in you than that he that is in the world. வாசிக்கலாம் பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, சொல்லுங்க, நான் தேவனால் உண்டாயிருந்து. எவ்வளவு பேர் தேவனால் உண்டாயிருக்கீங்க? அல்லேலூயா. நீங்க யார்னால் உண்டாயிருக்கீங்க? பைபிள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய கற்பத்திலிருந்து நீங்க வெளியே வந்திருக்கீங்க. ஒருத்தர் அப்படியே சொல்றார், தேவனுடைய கற்பத்திலிருந்து எப்படி நம்ம தாயின் கற்பத்திலிருந்து வந்திருக்கிறோம், அது போல கர்த்தர் நம்ம அப்படியே வார்த்தையினால பெற்று எடுத்திருக்கிறார். அதனால் நீங்களும் நானும் யாரால் உண்டானவர்கள்? உங்க லெவலே வேற. நீங்க வேற மாதிரி யோசிக்கணும், நீங்க வேற மாதிரி ஆளுங்க. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து
அவர்களை ஜெயித்தீர்கள், பிசாசை ஜெயித்தீர்கள். ஏனெனில் வாசிக்கலாம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உங்களில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவருங்க? அப்ப அவர்கிட்ட எப்படி கேட்கணுங்க? எப்படி கேட்கணும்? பெருசா கேளுங்க. 100 ரூபாய் கொடுங்க பெட்ரோல் போறதுக்கு, இதெல்லாம் கேட்காதீங்க. தருவாரு. பெருசா கேளுங்க. மனசுல ஒரு பெரிய தரிசனம் இருக்கட்டும், மனசுல ஒரு பெரிய வாஞ்சை இருக்கட்டும். ஏன்னா நீங்க கேட்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறவர். அப்போ உங்களுக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அப்போ நீங்க எப்படிப்பட்டவருங்க? பெரிய ஆள் நீங்க. அல்லேலூயா. அப்போ என்னன்னா, greater is he that is in you than that is in the world. Who is in you? It is God himself. Hallelujah. உங்களுக்குள்ள யார் இருக்காங்க? தேவனே நமக்குள்ள இருக்கிறார். Hallelujah. Amen. அப்ப தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. Everything is possible with God. தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். Hallelujah. அப்ப நம்மால் முடியாததும் ஒன்றுமில்லை. Hallelujah. விசுவாசிக்கிற எனக்கு ஆகும். சொல்லுங்க, விசுவாசிக்கிற எனக்கு ஆகும். அப்ப என்னென்ன, எந்த காரியத்தை விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவங்க செயல்படாத இருக்க மாட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன் போய் படுத்துக்க மாட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன் வீட்டிலேயே சுத்தி நிற்க மாட்டாங்க. நான் விசுவாசிக்கிறோன்றங்க வெளியே போய் செயல்படுவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த 12 வருட உதிரபக்குள்ள ஸ்திரீ விசுவாசித்தாள். விசுவாசித்ததினாலே அவள் செயல்பட்டாள். ஆமேன். அவளுடைய செயல், அந்த வார்த்தையில் இருக்கிற செயல் அவளுக்கு அற்புதத்தை கொடுத்தது. அப்ப விசுவாசிக்கிறவன் சும்மா இருக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க அவர்கள் பிரயாசப்படுவார்கள். ஏன்னா அவங்க தனியா இல்ல, தேவன் அவங்க கூட இருக்கிறார். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு விஷயத்தை வாசிக்கலாம் பாருங்க. You and God are linked together. நீங்களும் தேவனை இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You became invincible. இந்த invincible என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எங்க பாத்தீங்கன்னா, உங்களால தோக்கடிக்கவே யாரும் முடியாதான். ஹல்லேலூயா. நீங்க தோற்று போகவே முடியாதான் வாழ்க்கையில. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் தேவனும் ஒன்றா இணைந்து இருப்பதனால உங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதான் இன்வின்சிபிள் என்ற வார்த்தை போட்டிருக்கிறது. அது என்ன சொல்லுது? யூ அண்ட் காட் ஆர் லிங்க் டுகெதர். யூ ஆர் இன்வின்சிபிள். ஏன் அப்படின்னா, தேவன், நீங்க தோத்துட்டீங்கன்னா தேவன் தோத்த மாதிரி. ஏன்னா நீங்களும் தேவனை இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு நீங்க தேவனுக்கு இடம் கொடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு வார்த்தை வாயில வைத்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு வார்த்தையின்படி நடக்கிறீர்கள், அது அப்படியே நடக்க போகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். God or man are linked together. நம்ம தேவனால் இணைக்கப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். Hallelujah. You and God are linked together, doing impossible things. Hallelujah. எதெல்லாம் உங்களால முடியலையோ எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய போகிறீர்கள். லூத்தர் என்ற ஒரு மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு ஒருத்தர் ஊழித்து ஆரம்பித்தார் பாருங்க. ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தவர், புரொட்டஸ்ட் பண்ணி வந்தவர். ரோமன் கத்தோலிக்கர்கள் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மெழுகுவர்த்தி ஏத்துறது, செத்தவங்களுக்கு காணிக்க போடுறது. அவங்க நம்பிக்கை என்ன தெரியுங்களா? செத்தவங்களுக்கு ஒரு காணிக்க போட்டால் அவங்க டிங்குன்னு ஒரு சவுண்ட் வருமா, இந்த காணிக்கப்படும் டிங்குன்னு ஒரு சவுண்ட் வரணுமா, வந்து அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்களா. எவ்வளவு ஈஸியா இது! இயேசு ரத்தம் தேவையில்லை, இயேசுவின் சிலுவை தேவையில்லை, பரிசுத்த வாழ்க்கை தேவையில்லை, சபை தேவையில்லை, பைபிள் தேவையில்லை, நீதி தேவையில்லை, தேவனே தேவையில்லை. இவங்க ஒரு காணிக்க அந்த டப்பால போட்டாங்கன்னா கிளிங்க்னு ஒரு சவுண்ட் வரணுமா, சவுண்ட் வர மாதிரி தான் உள்ள வச்சிருப்பாங்க போல இருக்கு. அப்போ அந்த செத்தவங்க, ஏற்கனவே செத்தவங்க, ஞானசானம் எடுக்காத, ரட்சிக்கப்படாத செத்த கேசுங்க, அப்படியே எங்க போயிடுமா? பரலோகத்துக்கு போயிடுமா. தப்பான உபதேசம். இதெல்லாம் எடுத்து வைத்து சொன்னாரு, நீங்க பண்றதெல்லாம் தப்பு, விக்கிரகமே தப்பு, மாதாவை கும்பிடக்கூடாது, அந்தோனியார கும்பிடக்கூடாது, இதெல்லாம் கும்பிட மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடாது, இதெல்லாம் விரோதித்து அவர் என்ன பண்ணாருங்க? அவர் கொண்டு வந்தார் பாருங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம். அவருக்கு அந்த ஒரு வெளிச்சம் வரலாம். மனிதன் விசுவாசத்தினால் பிழைக்கிறான்ன்றது இல்லை, அவர் அது ஒரு வார்த்தை இந்த உலகத்தையே மாற்றினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம்னா அவர் ஒரு ஸ்டெப் எடுத்தாருங்க. இல்லைன்னா ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் நம்ம எல்லாம் இருந்திருப்போம்.
எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்பது வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுவது. சொல்லுங்க, விசுவாசம் என்பது வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுவது. ஜார்ஜ் முல்லர் பற்றி நம்ம பார்த்தோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு அநாத ஆசிரமத்தை அவர் நடத்தினார் என்று சொல்லி இந்த கடந்த இந்த உபவாச நாட்கள் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் போய் கேட்டிங்களா உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லோரும் ஆமேன் சொல்லுங்க. இயேசு பிதாவின் வார்த்தையின்படி செயல்பட்டார். ஒரு வார்த்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 14:10. எவ்வளவு பேர் என் கூட இருக்கீங்க? ஆமேன். யோவான் 14:10 வாசிக்கலாமா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன சொல்ல வராரு? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் சுயமாய் சொல்லல. இங்க கவனிங்க. பிதா வாயில இருக்கு. பிதா இயேசு கிட்ட சொல்றாரு. பிதா அது சொல்ற, இயேசு அதை சொல்றாரு. அது பிதா சொல்ற மாதிரி இருக்கு. அது அப்படியே நடக்கிறது. சிம்பிளான விஷயம். இப்ப சில உதாரணங்கள் நம்ம பார்க்க போறோம். அப்போ பிதாவின் வார்த்தையை இயேசு சொல்றாரு. அது அப்படியே நடக்கிற அற்புதங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு விஷயத்துக்கு வரலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். மத்தேயு 8 இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆமேன். 5வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாமா? ஒரு 100க்கு அதிபதி இயேசுவை தேடி வரான். 100 பேருக்கு ஒரு அதிபதியா இருக்கிற அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் வேலை செய்கிறவன் 100 பேருக்கு அவன் அதிபதி. அவன் ஜெனரல் மாதிரி அவன் வரான். வாசிப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். சரி, இது திமிர்வாதம் என்பது ஒரு வியாதி. திமிர் பிடிச்சவங்க கிடையாது. அப்படி போயிடாதீங்க. ஆரம்பத்தில் படிக்கும் போது அப்படிதான், என்னடா இது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அது திமிர்வாதக்காரன் ஒரு வியாதி. அது சரீரத்தில் வந்திருக்கிற ஒரு வியாதி. இயேசு அதற்கு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். எவ்வளவு அருமையான ஸ்டேட்மெண்ட்ல இவர் வேண்டிக் கொள்றாரு. உடனே இயேசு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் அப்படிப்பட்ட பதில் உண்டு. உங்களை கர்த்தர் சுகமாக்குவார். ஆமென். அதுக்கப்புறம் பாருங்க, 100க்கு அதிபதி பிரதி உத்தரமாக அவர் சொல்றார். படிங்க. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. அப்போ இந்த 100க்கு அதிபதி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. என் வீட்டு தூரமா இருக்கு, நீங்க வரலாம். ஆனா நான் பாத்திரன் அல்ல, நான் சரியில்லை, என் வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது. நான் தீட்டுள்ளவன், நீங்க பரிசுத்த கடவுளை நீங்க வர வேண்டாம். இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கீழே என்ன சொல்ல பாருங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான். அப்போ இந்த 100க்கு அதிபதிக்கு வார்த்தையில இருக்கிற அந்த வல்லமை புரிஞ்சிருக்கிறது. நான் சொன்ன ஒரு காரியம் நடக்கிறது. நான் வேலைக்காரனை போய் இதை செய்ய அவன் செய்யறான். ஒரு வேலைக்காரனை வானா வரான், இதை செய்யணும் அதை செய்யறான். அப்போ அவனுக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஈஸியா புரிஞ்சிச்சு பாருங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா புரிஞ்சிச்சு அவனுக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றான். அப்ப இவனுடைய வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை அப்படியே இயேசு மேல வைத்திருக்கிறான். ஆமென். இவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறான். இவன் வார்த்தைக்கு மரியாதை இருக்கிறதுனால தான் இயேசுவின் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறான். அப்போ முதலாவது நீங்க உங்க வார்த்தைக்கு என்ன செய்யணுங்க? ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது என்பதை நீங்க ஃபில்டர் பண்ணி தான் பேசணும். எவ்வளவு பேர் ஃபில்டர் காஃபி குடிக்கிறீங்க? அது ஃபில்டராகி நிற்கும் பாருங்க. இந்த ஃபில்டர்லாம் போட்டு அந்த டிகாஷன்லாம் போட்டிங்கன்னா அது ஃபில்டராகி தான் கீழே இறங்கும். அது மாதிரி நீங்கள் வார்த்தை பேசும்போது எப்படி பேசணுங்க? ஃபில்டர் காஃபி மாதிரி தான் நீங்கள் பேசணும். எவ்வளோ பேர் புரியுதுங்க? அப்போது இவன் சொல்கிறான், நான் சொன்ன ஒரு விஷயம் நடக்குது, அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்போது இயேசு என்ன பண்ணுறாரு? என்ன சொல்ல பாரு. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, உங்கள் விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குமா?
சொல்லுங்க. இல்லைன்னா யோசிப்பாரா, இவனுங்கிட்ட எவ்வளோ நாளையா நான் இருக்கிறது? ஒரு இடத்துல சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியை உங்ககிட்ட எவ்வளோ நாளையா நான் பாடுபடுவேன். அப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட வேண்டும். அப்போ அவனை பார்த்து என்ன பண்றாரா, என்ன எல்லாம் ஐம்பொருள்ல நம்புறாங்க, நான் வந்து தொட்டு ஆசீர்வதிப்பேன்னு யோசிக்கிறேன், நீ ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொல்லியே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வலை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு திரும்பி பார்க்கிறார். மானம் போது எல்லாருக்கும் இவனால. அல்லேலூயா. அப்ப எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, ஏன் இவன் வந்து தொலைஞ்சான், நம்ம எல்லாம் மாட்டிக்கணும் அவர்கிட்ட. அல்லேலூயா. தேவனை அறியாதவன், அவனுக்கு விசுவாசம் இருக்கு. யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்கு. எவ்வளவு அருமையான விசுவாசம் பாருங்க. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இவன் வார்த்தைக்கு மரியாதை இருக்கு, இவன் அந்த வார்த்தையில நடக்கிறான். அதனால இயேசுவின் வார்த்தையில இவனுக்கு மரியாதை இருக்கு. இயேசு சொன்னா அது நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறான். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிப்போம் பாருங்க, வாசிப்போம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அநேக வெளி ஜனங்களா வந்து ரட்சிக்கப்பட்டுருவாங்களாம். எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவாங்களாம். ராஜ்யத்தின் புத்திரர் என்ன பண்ணுவாங்களாம்? தேவனை விசுவாசிக்கிறவங்க சரியா விசுவாசிக்கிறது இல்ல. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றாருங்க, நரகத்தை பத்தி சொல்றாருங்க. இயேசு மேல விசுவாசிக்கலன்னா அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று இன்டைரக்டா சொல்றாங்க. டைரக்டா கூட சொல்ற, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு யாரை பார்த்து சொல்றாருங்க? நூற்றுக்கு அதிபதி இங்க நிக்கிறாரு. எங்க திரும்பினார் இயேசு? பின்னாடி திரும்பி பேசிட்டு இருக்கிறாரு. பின்னாடி அவங்க ஆளுங்களாம் வராங்க. சொல்றாரு, கேர்ஃபுல்லா இருங்க. இங்க மற்றவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. இவங்க சரியா விசுவாசிக்கத ஆளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. அல்லேலூயா. ஒரு புறஜாதியன் வந்து என்ன விசுவாசிக்கிறானே, என்னை பத்தி தெரியாதவன் என் வார்த்தை மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானே. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். பாருங்க ஒரு விஷயம், இயேசு இங்க ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணல. வா முட்டி போடுப்பா, வா உட்காந்து உபவாசம் எடுக்கலாம், அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா இவனுக்குள்ள விசுவாசம் வந்தாச்சு. அல்லேலூயா. யார் மேல விசுவாசிக்கிறான்? இயேசுடைய வார்த்தை மேல விசுவாசிக்கிறான். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்ன்றான். அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, நீ போகலாம். சொல்லுங்க, நீ போலாம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிடுச்சு. இயேசு இனிமே அங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ 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 விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையில் அவன் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு பெரிய போராட்டம்லாம் போராடாதீங்க. வார்த்தைக்கு வாங்க, விசுவாசம் வந்துடும். அவர் வார்த்தையில செயல்படுகிறவர். அதான் சொன்னேன் முதல்ல ஆரம்பத்தில், வார்த்தையில செயல்படுகிறவர். அப்ப நூற்றுக்கு அதிபதி சொன்னா உங்க வார்த்தை சொல்லுங்க போதும், ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றான். ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்றான். அவனுடைய விசுவாசம் எவ்வளவு, அவன் வரும்போதே விசுவாசத்துல வந்திருக்கான். ஏன்னா இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கான். வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் அவனுக்கு தெரியுது. அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும், 9வது வசனம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். இப்போ இயேசுவும் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. உலகமும் அதன் வையகமும் அவருக்கு கீழ்ப்பட வேண்டும். வானமும் பூமியும் படைத்தவர். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவனுக்கு தெரியுது, அவன் புரிஞ்சுக்கிட்டான். இயேசு சொன்னா நடந்துரும் புரிஞ்சுக்கிட்டான். பாருங்க எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க, அதுக்கப்புறம் கீழே வாசிக்கலாம் பாருங்க, அது நல்லா இருக்கு. 14. இயேசு பேதுருவின் வீட்டிலே அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசு யாரை தொடுறாரோ அங்க சுகம். இயேசுவை யாரு தொடுறாங்களோ அவங்களுக்கும் சுகம். இப்ப இயேசு இல்லை, எதையும் தொடுறது? வார்த்தையை தொடியா,
வார்த்தை மூலமா நீங்கள் தேவனை தொடலாம். அல்லேலூயா. வார்த்தை மூலமா நீங்கள் தேவனை விசுவாசிக்கலாம். வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய விசுவாசத்தின் வார்த்தை. அவர் விசுவாசத்துல எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு நடக்கக்கூடியது சாத்தியமா இருக்கிறது. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப மார்க் 2வது அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்க. மார்க் 2:12 வாசிக்கலாமா? உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க 5வது வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். திமிர்வாதக்காரனை அவங்க ஒரு ஸ்ட்ரெச்சர்ல மாதிரி தூக்கிட்டு வராங்க. அது ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள போக முடியவில்லை. அதனால என்ன பண்றாங்க? கூரையை பிச்சுட்டு உள்ள வராங்க. அல்ல அங்க இருக்கு பாருங்க. 2வது வசனத்தை வாசிக்கலாம். உடனே வாசலுக்கு முன்னும் இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் இயேசு கிட்ட. அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். எவ்வளவு அருமையா இருந்ததுல்ல? அநேகர் கூடி வரும்போது என்ன கொடுத்தாராங்க அங்க? அதுதான் இங்க கூடி வரும்போதெல்லாம் வசனம் கொடுக்கிறோம். ஆமென். அவர் பண்ணதான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் தான் ஜனங்களை உயிர்ப்பிக்கும். வசனம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வசனம் தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். அப்போ வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பாருங்க இயேசு. இயேசு வசனத்தை பேசினார். ஏன்னா இயேசு என்ன பண்ணாரோ அதுதான் இன்றைக்கும் சபையில செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. வசனத்தை போதித்தார். அதுக்கப்புறம் பாருங்க கீழே. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இயேசுவினிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் எட்டி பார்த்திருக்காங்க, முடியல. மற்றவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க? சரி முடியல விட்டுரு, அவ்வளோதான், உங்க எதி அவ்வளோதான், உன் விதியா பாரு, இவ்வளோ தூரம் வந்து கூட முடியல பார், அப்படியே கடை அப்படின்னு போயிடல. அவங்க ஒரு காரியத்தை ட்ரை பண்ணிட்டு அதை விட்டுடல. அவங்க தொடர்ந்து ட்ரை பண்றாங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இப்போ இது ரொம்ப ஈஸியாக போயிடலாம் உள்ள, ஆனால் உள்ள போக முடியல. அதனால இப்போ என்ன பண்றாங்க பாருங்க. அவங்க விசுவாசம் என்னெல்லாம் பண்ண வைக்குது பாருங்க. அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். மேல இருந்து இறக்கிட்டாங்க. இந்த மாதிரி எங்கனா பார்த்திருப்பீங்களா நீங்க? இதுவும் ஃபர்ஸ்ட் தான் பார்க்கிறோம். வேதாகமத்தில் 1வது பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கு விசுவாசம். இவரை விட்டுறக்கூடாதியா, எப்படியாவது இவர்கிட்ட போய் பார்த்து இவனை இறக்கிடணும் உள்ள. அல்லேலூயா. இறக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இறங்கிட்டா எல்லாம் சரியாயிடும். ஏன்னா அங்கே வார்த்தை இருக்குது. அந்த ரூம்ல என்ன இருக்குங்க? வார்த்தை இருக்குது. அங்க வார்த்தை நின்று பேசிட்டு இருக்கிறார். அங்க வார்த்தை பேசிட்டு இருக்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாரு. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசங்க? அந்த 4 பேருடைய விசுவாசம். அந்த 4 பேருக்கு நன்றி. அல்லேலூயா. அவன் சொல்லியிருப்பான், ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த 4 பேர் என்ன தூக்கின்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. பாருங்க, திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவனுக்கு என்ன நடக்குதுங்க? 10வது வசனத்தை வாசிக்கலாமா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. சொல்லுங்க, அதிகாரம் உண்டு. இயேசுக்கு எல்லா இடத்திலும் அதிகாரம் இருக்குங்க. வாசிப்போம். நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா, இது வரைக்கும் எழுந்துக்காதவன், இது வரைக்கும் அவன் எழுந்துக்கவே முடியல. ஆனா இயேசு சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று சொல்லுகிறேன். அப்போ பிதா சொல்லுவது எதுவோ குமாரன் செய்கிறார். அப்ப இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பிதாக்கு தெரியும், இயேசுக்கும் தெரியும். ஏன்னா பிதா இயேசு கிட்ட சொல்லிட்டார். அதனால இவர் சொல்றாரு, உடனே அவன் எழுந்து கரண தட்டலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, வார்த்தையிலே செயல்படுகிற தேவன். விசுவாசத்தோடு வந்தாங்க. ஒரு பக்கம் ட்ரை பண்ண முடியல, இன்னொரு பக்கம் ட்ரை பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லி இருக்குது? உடனே எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அல்லேலூயா. அது ஜனங்க சொல்றாங்க. அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, சொல்லுங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, உங்களை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட போறாங்க. நீங்க ஆச்சரியக்குறியா இருக்க போறீங்க. அல்லேலூயா. கேள்விக்குறியா இருக்கிறவங்க வாழ்க்கை ஆச்சரியக்குறியா கர்த்தர் மாற்ற போகிறார்.
ஆமென். இவனுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி. எப்படி எழுந்திருக்க முடியும், எப்படி செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாத இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை ஆச்சரியக்குறியாக மாற்றினார். ஆமென். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை அல்லேலூயா. யாருக்கிட்டே நடக்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார். இது வரைக்கும் நடக்காத ஒரு அற்புதங்களை கர்த்தர் உங்களை செய்ய போகிறார். ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். ஆச்சரியமா உங்க வாழ்க்கை இருக்க போகிறது. தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது உங்க குடும்பம் ஆச்சரியமா இருக்க போகிறது. அல்லேலூயா. அப்போ வார்த்தையிலே செயல்படுகிற தேவன். அப்போ தேவனாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, வார்த்தையை பேசினார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. மத்தேயு 14வது அதிகாரத்துக்கு போவோம் பாருங்க. மத்தேயு 14:23 வாசிக்கலாமா? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார். சில வேளை எப்படி இருங்க, தனியா இருங்க. தேவ சமூகத்தில் எப்படி போனுங்க, ஜெபிங்க. இந்த 21 நாள்ல அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீங்க என்ன பண்ணுங்க, தனியா ஜெபம் பண்ணுங்க. தனியா பிதாவோடு கூட என்ன பண்ணுங்க, ஒரு உறவு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சாயங்கால வேலையில் எங்கே ஜாலியாக சுத்தத்துக்கு போகல. சாயங்கால வேலையில் அவர் ஜபித்தார். காலையும் ஜபித்தார், இரவு ஜபித்தார், பகலை ஜபித்தார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையே ஜபமாக இருந்தது. அதெல்லாம் இவ்வளோ பெரிய அற்புதம்லாம் நடக்குது. அல்லேலூயா. நீங்கள் வேலைக்கு போனாலும் வந்தாலும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உடனே ரிமோட்டு கட்டுற கையில் தூக்கிடாதீங்க, செல்ஃபோனை கையில் தூக்கிடாதீங்க, பைபிளை கையில் தூக்குங்க. தேவ சமூகத்துக்கு போங்க. தனியாக 100 ரூபா தனியாக போயிடுங்க, உள்ளே போயிடுங்க. நீங்கள் போய் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமான காரியங்களை வெளியரங்கமாய் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க சீக்கிரட்டா ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிக்கிற தேவன் அவர். இங்க நடக்குது பாருங்க. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அதற்குள்ளாக படகு நடு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இப்போ சீஷர்கள் படகுல வந்துட்டு இருக்காங்க. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு எப்படி நடந்து வந்தாரு? ரோட்ல நடக்கிறதுக்கே உங்களுக்கு முடிய மாட்டேங்குது. ஆனா கடல்ல நடக்கிறார் அவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அற்புதமான தெய்வம். ஆமென். கடல் நடந்து வந்து அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். எப்பவுமே பயம் இந்த சீஷர்களுக்கு. அல்லேலூயா. எது எடுத்தாலும் பயம். அல்லேலூயா. எதை பார்த்தாலும் பயம், எதை ஆரம்பித்தாலும் பயம். 5000 பேர் புஷல் இருக்காங்க, அதுக்கு மேல ஜனங்க இருக்காங்க, 5 பேர் 2 மீன், அதை பார்த்த பயம். ஆதியும் அந்தமுமான தேவன் எதிர்க்க நிற்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார். அவர்களை பயம், எல்லாத்துக்கும் பயந்தார்கள். சொல்லுங்க, நான் இனி பயப்பட மாட்டேன். வாழ்க்கை கொடுத்து எதிர்காலம் என்ன நடக்கும், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், ஏன் நாளை பற்றி கவலைப்படுறேன்னு கர்த்தர் சொல்றார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே. இன்றைக்கு இருக்கிறியா, அவ்வளவுதான், இதோடு போங்க, நாளைக்கு அவர் பார்த்து கொள்வார். எவ்வளவு பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. பயந்ததுனால அலறினார்கள். என்ன அலறீங்களா? அலறுவாங்க, சில பேர் வளருவாங்க பயத்தினால. என்னென்னவோ நடக்குது பாருங்க. வாசிங்க. உடனே இயேசு அவர்களோடு பேசி, உடனே பேசுறாருங்க. அல்லேலூயா. உடனே பேசி என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. அப்ப பயம் வரும்போது நீங்கள் திடன் கொள்ளுங்க, இயேசு அங்க இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல பயப்படுறீங்களோ அங்க இயேசு இருக்கிறார். ஆமென். நான் தான் என்று சொன்னார்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். என்ன மாதிரி விசுவாசம் ஐயா! நீங்க தான் நடக்கிறீங்களா, நானும் ஜலத்துல நடக்கணும்ன்றார். எல்லோரும் ஆமீன் சொல்லுங்க. எவ்வளவு அருமையான விசுவாசம் பாருங்க. நீரே நீங்க நடக்கிறீங்கன்னா அப்ப நானும் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அங்க 12 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாம் திட்டிருப்பாங்க, பாரு இவனுக்கு ரொம்ப பெருதனம், இவனுக்கு இவன் ஒழுங்கா உட்கார வேண்டாம், நம்மெல்லாம் ஒழுங்கா இருக்கிறோமே, பாரு இவன் ஒழுங்கா இல்லாத, இவன் போறான், மாட்டிக்கினான், பாரு இறங்கிடுவான் உள்ள அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. தெரியல, நினைச்சிருக்கலாம். இவனுக்கு ரொம்ப முந்திரி கொட்டத்தனமா இவன் எல்லாத்துக்கும் முதல்ல பேசிடுவார் பாருங்க. யோசிக்கவே இல்லை பேதுரு.
நீரே என்னால் நான் கடல்ல என்ன பண்ணோம், நடக்க கட்டளையிட. இவர் கடலை நீந்தி தான் பழக்கம், நடந்தது கிடையாது. ஆனா இப்ப நடக்கணும்னு ஆசை வந்திருக்கு. ஏன்னா இவர் குருநாதர் நடந்திருக்கிறார். அதை பார்த்தோன்னு இவருக்கு ஆசை. அது உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அதற்கு அவர் வா என்றார். அவரும் உள்ள, நீ வரியா, வா, டீலுக்கு நான் ரெடி, நீ வா. நீ ரெடினா நான் ரெடி. அப்போ என்ன பண்றாரு பேதுரு, படகுல இருந்து அந்த சீன் எப்படி இருக்கும்னு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கும் அவனுக்கு. எப்படிதான் காலை வச்சிருப்பான்னு தெரியல. ஆனா விசுவாசம் வந்தாச்சு, ஆண்டவர் வர சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்ணிருப்பாரு, காலை எடுத்து கடல் மேல வச்சிருப்பாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் கடல் மேல காலை வச்சது கிடையாது, குதிச்சு தான் இருப்பார். அவர் டைவ் தான் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு தான் காலை வைக்கிறாரு. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்துல போக ஜலத்தின் மேல் நடந்தான். எவ்வளவு தூரம் நடந்திருப்பான் தெரியல, ஆனா நடந்தான். சொல்லுங்க, கடல் மேல் நடந்தான். அப்போ இவர் வான் சொன்னார் இல்லையா, அப்பவே அந்த கடல் கட்டளையிட்டு இருப்பாரு, அந்த கடல் அவருடைய வெயிட்டை தாங்கிறதுக்கு. அல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தைக்கு உண்டான வல்லமையை அதற்கு வேலை செய்யும். எல்லாரும் நடக்க முடியாது, எல்லாரும் காலை அந்த கடல் மேல் வச்சிருக்க முடியாது. அந்திரேயா வந்திருந்தாருன்னா அவர் உள்ள போயிருப்பார். அந்திரேயா சொல்ல முடியாது. மத்தேயு இருக்கிறாரு, அந்திரேயா இருக்கிறாரு, யோவான் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த விசுவாசம் யாருக்கு வந்திருக்கு, பேதுருக்கு வந்திருக்கு. பேதுரு என்ன சொல்லியிருக்கிறாரு, வான்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட இயேசு கேட்கல. உண்மையா நீ வரியா, உன்னால முடியுமா என்ன ஏன்னா அவருக்கு தெரியும், உள்ளம் தெரியுங்களே ஆராய்கிற அவருக்கு தெரியும், இவன் கொஞ்சம் கெட்டிக்காரன் வந்துடுவான், சொன்னா வந்துடுவான் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால இவன் காலை வைக்கும் போது இவனை வந்து முழுங்குகிற அந்த கடல் அப்படியே நின்று இருக்கு. அல்லேலூயா. அந்த கடலுக்கு கத்தர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு, நீ இவனை வந்து இவன் முழுகி போயிடக்கூடாது, இவன் மேல நிக்கணும். இவன் வெயிட்ட கடல் தாங்குது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இவனுடைய வெயிட்ட கடல் தாங்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைமா அவனுடைய வாழ்க்கையில அவன் கடல் மேல நடக்கிறான். ஏன் தெரியுமா இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுங்களா? பிதாவின் வார்த்தை இயேசுவின் வாயில் இருந்தது, இயேசுனுடைய வார்த்தை பேதுருவின் வாயில் இருந்தது. ஆமென். அந்த நூற்றுக்கு அதிபதி அவனுடைய வாயில் இருந்தது. அப்ப பாருங்க வார்த்தைகள் எப்படி வேலை செய்து பாருங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், இயேசுவின் வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் வார்த்தைகளை பேசும் பொழுது பாருங்க அதுல விசுவாசம் கலந்து இருக்கிறது. அவன் ஜலத்தின் மேல் நடந்தான், காற்று பலமா இருக்கிறதை கண்டு ஒழுங்கா தானே நடந்துருக்கிற. இப்ப எதுக்கு காத்த பார்க்கணும்? பேதுருக்கு அப்படிப்பட்ட விஷயம் நடந்துச்சு. கடல்ல நடக்கிறதே பெரிய விஷயம். எவ்வளவு பேர் நடக்கணும்னு ஆசைப்படுங்க? வேண்டாம், கத்தர் சொன்னா நடங்க. ஏன்னா கொரியா தேசத்துல 6 சகோதரிகள்லாம் பண்ணாங்க, கடல் மேல் நடக்க போறேன் ஜோம் பண்ணிட்டு கடல் மேல் நடந்திருக்காங்க, மூழ்கி செத்துட்டாங்க. அல்லேலூயா. அதனால கடல் மேல் நடக்கிற அதெல்லாம் தேவையில்லை. ஆமேன். ஒழுங்கா நம்ம ரோட்ல நடப்போம். ஆமேன். ஒழுங்கா வீட்டுல நடங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழுங்கா நடங்க. ஆமேன். அதெல்லாம் தேவையில்லை. இப்ப நமக்கு கர்த்தராகிய இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஆமேன். அதுக்கப்புறம் வாசிங்க பாருங்க. அமிழ்ந்து போகையில், அப்போ ஒரு காற்று, பலத்த காற்று வரும்பொழுது அதை கண்டு பயந்து. எதனால பயம் வந்தது? காத்துனால பயம் கிடையாது, காத்து இருக்குது, அதை பார்த்ததுனால தான் பயம். இப்போ நீங்க எதை பார்க்குறீங்க தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உள்ளான மனக்கண்ணில் எதை பார்க்குறீங்க? இயேசுவை பார்க்குறீங்களா, காத்தை பார்க்குறீங்களா? அங்கே இயேசுவும் இருக்கிறாரு, காற்றும் இருக்கு. பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், அதை பார்த்தோன்னே என்ன எப்பவுமே பாருங்க, தேவனுடைய விசுவாசத்திலே நடந்துடணும். அல்லேலூயா. இந்த உலகத்தை இங்க அங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இது இப்படி நடக்கும், இதெல்லாம் நீங்க பேச்சே கண்டுக்கவே கூடாது, கேட்கவே கூடாது. அதெல்லாம் இயேசுவின் வார்த்தை மாத்திரம் தான் கேட்கணும். பேதுருக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு காத்தடிக்குது, நம்ம அதுக்குள்ள இயேசுகிட்ட போயிடுவோமா, இல்ல பின்னாடி ஓடிடலாமா, பின்னாடி போய் படகுல இருக்கலாமா? அவங்களாம் அக்கடான உக்காந்துக்கிறானுங்க. நான் தான் இங்க முன்னாடி வந்துட்டேன். நான் சொல்றேன், விசுவாசம் உங்களை உயர்த்த போகிறது. ஆமேன். அப்ப விசுவாசத்து நடக்கிறாரு. இவர் கொஞ்சம் அங்க எங்கேயோ பார்த்துட்டாரு. அதனால என்ன ஆயிட்டாராம்? கடல்ல அமிழ்ந்து போகையில். அவனுக்கு தெரியும் கடல்ல உள்ள போயிட்டா என்ன நடக்கும் அவனுக்கு தெரியும். அதுவும் இரவு நேரம், அது 4ஆம் ஜாமம். அப்போ என்ன பண்றாரு? ரட்சியம் என்று கூப்பிட்டான்.
ரொம்ப கெட்டிக்காரன் பாருங்க பேதுரு. இதெல்லாமே தெரியும், இயேசுக்கு தெரியும். வருவார், கொஞ்சம் காற்று அடிக்குவாங்க, உள்ள எல்லாம் தெரியும். ஆனால் இவன் கரெக்டாக வார்த்தை வச்சான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? விசுவாசத்தில் நடக்கும் போது என்ன பண்ணக்கூடாதுங்க? சந்தேகம் ஒரு பிசாசு மாதிரி. தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கிறது அது ஒரு பிசாசு, அது ஒரு சாத்தான், அது ஒரு கெட்ட ஆவி. சந்தேகத்தை பேசக்கூடாது, நீங்க சந்தேகப்படவும் கூடாது. சந்தேகம் இருந்தா விசுவாசம் வேலை செய்யாது. விசுவாசம் இருந்துச்சுன்னா சந்தேகம் எது இருக்கணுங்க? விசுவாசம் மாத்திரம் தான் இருக்கணும். சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. சந்தேகத்துக்கு இடமே கொடுக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, இது எனக்கு நடக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. உங்க குடும்பத்தில் சில காற்றுகள் அடிக்கலாம், கவலைப்படாதீங்க. இயேசு உள்ள வந்தவன காற்று அமர்ந்து விடும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சில புயல்கள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சில 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 இழப்புகள் இருக்கலாம், சில ஏமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வரும்போது அதை அமைதிப்படுத்துவார். ஆமென். நம்முடைய படகுல கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்ப படகுல கர்த்தர் இருக்கிறார். இந்த சபையில கர்த்தர் இருக்கிறார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்க அதுக்கப்புறம் உள்ளவர்கள் அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் சொல்லி அவரை அற்புதத்தை பார்த்து வந்த ஜனங்க இருக்காங்க. இந்த கண்டு விசுவாசிக்கிற ஜனங்க, காணாமல் விசுவாசிக்கிற ஜனங்கள் தான் பாக்கியவாதிகள். ஹல்லேலூயா, பாக்கியவான்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் பாருங்க. இதெல்லாம் எப்படி கர்த்தர் ஹேண்டில் பண்ணார் பாருங்க. வார்த்தைகள் மூலமா கர்த்தர் எப்படி செய்தார் பாருங்க. 4வது 35 வாசிக்கலாமா? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எல்லாரும் கூப்பிட்டிருக்கிறார், வாங்க அக்கறைக்கு போலான்னு கூப்பிட்டிருக்காரு. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, இங்கே காத்துதான். ஹல்லேலூயா. எந்த காத்து வந்தாலும் இயேசு இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும். ஆமென். வாசிக்கலாம் பாருங்க. படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அலைகள் மோதுது, படகுல தண்ணி நிரம்புது. இப்ப படகு என்ன ஆயிட்டு இருக்குங்க? முழுக போகிறது, காற்று அடிக்கிறது, எல்லாம் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்ன செய்யுதுன்னு ஒன்னும் புரியல. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். பாருங்க, நம்மால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நிம்மதியா தூங்குறாரு. விசுவாசம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அல்லேலூயா. அழகா தூங்கிடுவீங்க நீங்க. ஆமென். ஆனா இங்க தூங்கக்கூடாது, வீட்டில் தான். இந்த தூங்குற டைம்ல தான் தூங்கணும். ஆமென். ஆமா, பல மணி நேரம் தூங்குறது என்ன சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் தூங்கக்கூடாது. ஆமென். அப்போ தலையணை வைத்து படுத்துட்டு இருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கவலை இல்லாத ஒருத்தர் இவர் தான். இவருக்கும் கவலையை கொடுத்துருவானுங்க போல இருக்கு. நாங்க செத்து போறோம், உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு ஒரு அழுகையா சொல்லியிருப்பானுங்க போல இருக்கு. உடனே ஆண்டவர் எழுந்து வரார். அவர்களை நோக்கி அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி செயல்பட்டு இருக்கிறார் பாருங்க. அப்போ இவங்க எல்லாம் ஒரு பயத்துல இருக்கிறாங்க. உடனே வந்து வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபிப்போம்னா இன்னும் உள்ள போயிட்டு இருப்பாங்க இவங்க. அங்க வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆமென். அதற்கு அவர் எழுந்து, ஆமென் சொல்லுங்க, எழுந்து. பிரச்சனை வரும்போது உக்காந்துராதீங்க, எழுந்துருங்க. பிரச்சனை வந்தா அப்படியே உக்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, அதுல இருந்து நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். அப்போ இவர் என்ன பண்ணார்? எழுந்து நின்று காற்றை என்ன பண்ணிருக்காரு? உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் என்ன பண்ணுங்க, பார்த்து என்ன பண்ணுங்க, அதட்டுங்க. ஆமென். பேசுங்க. இறையாதே அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போயிற்று. உடனே என்ன ஆயிடுச்சுங்க? நின்று போயிற்று. சில பிரச்சனைகள் வரும். சில பேர் பிரச்சனை பண்றதுக்குன்னே இருக்காங்க. நம்ம இல்லைங்க. உங்களை பார்த்தா அப்படி தெரியல, என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களை பார்த்தாலும் அப்படி தெரியல. ஆனால் சில பேர் இதுக்குன்னு விசேஷமா பிறந்திருக்காங்க, பிரச்சனை பண்றதுக்குன்னே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஜெபத்துல இயேசு நாமத்தினால என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, அவைகளை கட்டி போடுகிறேன், இந்த பிரச்சனையை நான் அமைதிப்படுத்துகிறேன்,
இந்த பிரச்சனை என்னை விட்டு அகன்று போவாத, என் குடும்பத்தை விட்டு அகன்று போவதாக அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிடும். அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி ஃபர்ஸ்ட் அதை பேசல. இவங்க நினைச்சாங்க பரவாயில்ல விட்டுருவார் போல இருக்குன்னு. விடமாட்டார் அவரு. விடமாட்டார். ஃபர்ஸ்ட் அற்புதத்தை பண்றாரு, அப்புறம் பேசுறாரு. ஏன் இப்படி பயப்படுறீங்க? இல்லை ராமேன் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. பயப்படாதீங்கன்னு பைபிளில் 365 வார்த்தை இருக்கான், டெய்லி சொல்லப்பட்டிருக்கான். பயப்படாதீங்கன்னு இதில் போட்டுருங்க, உங்கள் வீட்டில் எழுதி போடுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வராது, அட்லீஸ்ட் விசுவாசம் வரும். பயப்பட்டு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, ஏன் அதை சொன்னார்னா, விசுவாசம் இருந்துச்சுன்னா இவங்களே என்ன பண்ணியிருக்கலாம், அந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அது பண்ணாத போயிட்டாங்க. அல்லேலூயா, ஆமேன். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படையது என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். ஆச்சரியப்படுறாங்க. நான் சொல்றேன், ஆச்சரியமான காரியங்களும் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமேன். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறீங்கன்றது பைபிள்ல இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பைபிள் படிக்கிறோம். அல்லேலூயா, ஆமேன். ஏற்கனவே பைபிள் படிச்சு எல்லாம் உங்களுக்கு தரவா இருக்கணும். பிசாசு வந்து இயேசுவை சோதிச்சான். சோதிக்கும் போது, ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பைபிள் எடுத்துன்னு வரலாம் சொல்ல அவரு. ஆமேன். ஒரு நிமிஷம் இரியா, நான் பைபிள் எடுத்துன்னு வரேன் இரு, பைபிள் எப்படி போட்டிருக்கு அப்படிலாம் சொல்ல. ஏற்கனவே பைபிள் அவருக்கு தெரியும். ஆமேன். வசனங்களை என்ன பண்ணாங்க, மனப்பாடம் செய்ய வேண்டும். வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் பைபிளை படிக்கிறீங்க. வேதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறீங்க, அவ்வளோ வார்த்தையில் நீங்கள் வளருவீர்கள். ஆமேன். தேவனுடைய வார்த்தையில் எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. ஆமேன். உங்களுடைய விசுவாசம் தைரியமாக இருக்க வேண்டும். ஆமேன். அதுக்கப்புறம் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்கள் பார்க்கலாம் பாருங்க, மடமடன் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், அங்க பேதுருவும் வாசிக்கலாம் பாருங்க. பேதுரும் யோவானும் அவங்க சபைக்குள்ள போறாங்க, தேவாலயத்துக்குள்ள போறாங்க. அங்க வந்து சப்பானி ஒருவனை கூட்டு வராங்க. கூட்டு வரும்பொழுது அவன் தேவாலயத்தின் வெளியே பிச்சை கட்டு கொண்டிருக்கிறார். 3வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். என்னை நோக்கி பார் என்றால், அந்த பார்க்கிற டைம்ல ஒரு விசுவாசத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை பத்தி, இயேசு நாமத்தில் உனக்கு விசுவாசத்தை இருக்கா, நான் ஒரு அற்புதம் பண்ண போறேன் அப்படி சொல்லி பேசியிருப்பான். இங்க பார்த்துருப்பான். ஏன்னா வேற யாருன்னா அந்த பக்கம் வந்துட போறாங்க, இவர் சும்மா இதை போட்டு பண்ணார், இன்னொரு பிச்சை போயிட போதுன்னு இவன் அந்த மாதிரி பிளான்ல இருந்திருப்பான். அதான் சொல்லியிருக்கிறாங்க, நீ என்னையே பாரு, நீங்க அங்கே எங்கேயும் பார்க்காத, உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீ பிச்சைக்காரனா இருக்க போறது கிடையாது. நீ மற்றவங்களை கையேந்தல்ல, நீ கொடுக்க போற. அந்த மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. இவங்க பேசியிருக்காங்க, அந்த ஒரு கேப்ல பேசியிருக்காங்க. பேசும்பொழுது அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தார். அப்ப கூட அவன் அப்படிதான் பார்க்கறான், ஏன்னா அவனுக்கு தேவை அது. அதுக்கப்புறம் அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செஞ்சாரு. இயேசுவை விசுவாசிக்கிறவங்களும் அற்புதங்களை செய்திருக்கிறாங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ அதை அப்படியே இவங்க செய்யறாங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்களுக்கு பண தேவைகள் இருக்கலாம், வேலை தேவைகள் இருக்கலாம், இன்கிரிமெண்ட் இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது உங்களுடைய கடன் தொல்லைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். நல்ல ஒரு இன்கிரிமெண்ட்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க வேலையில, வியாபாரத்துல, உங்கள் கையின் பிரயாசத்துல ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தர போகிறார். அல்லது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அங்க ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம், அங்க ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. வாசிப்போம், 7ல இருந்து வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடி, கேளுங்க, எப்ப வந்து பிரசங்கம் பண்ணிருக்காரு, எப்ப ஆரம்பிச்சிருக்காருங்க? சாயங்காலம் ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு பிரசங்கம்.
இது பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில். எவ்வளோ பேர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? அட்லீஸ்ட் நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் பேசினா உட்காருவீங்களா? அங்கே உட்காந்துருக்காங்க, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சத்தியத்தை கேட்கணும்னு அவங்க உட்காந்து கேட்ட மறுநாள் அவர் பிரயாணப்பட்டு போறாரு. அதனால அவங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவர்கள் கூடி இருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது, அநேக விளக்குகள் இருந்தது. அப்பொழுது ஐத்திகி என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்து மரித்தவனா எடுக்கப்பட்டான். போச்சா? சொல்லிடுவேன், இதுக்கு தாங்க சொன்னார், ரொம்ப பேசாதீங்க, விடுங்க. அப்படிலாம் யாரும் வந்து சொல்ல, கீழே பார்க்க போகிறோம் பாருங்க. நாங்கள் தான் சொன்னல, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க, எல்லாரும் தூங்குறாங்க. இப்போ போய் பேசினா எப்படிங்க வேலை நடக்கும்? நாங்களும் போய் வீட்டில் வேலை பார்க்க வேணாமா? காலையில் வேலைக்கு போக வேணாமா? அப்படிலாம் யாரும் சொல்ல. ஒரு அல்லேலூயா. செத்தவனா எடுத்திருக்கிறாங்க அவனை. எத்தனை மாடியிலேருந்து? 3வது மாடியிலேருந்து. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. பவுல் வாயிலையும் தேவனுடைய வார்த்தை இருந்தது. இவன் உயிர், இவனை எடுத்தது எப்படி எடுத்திருக்காங்க? செத்தவனா எடுத்திருக்காங்க, மரித்தவனா எடுத்திருக்காங்க. ஆனால் இவர் சொல்றாரு, இவர் விசுவாசத்துல சொல்றாரு, இவன் உயிர் இவனுக்குள்ளே இருக்கிறது. அப்ப கண்டிப்பா கர்த்தர் இவருடைய வார்த்தையின்படி செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம் அளவு வீட்லங்க அவரு திருப்பியும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. சூப்பர் ஜனங்கள்ல, இவரு ஒரு சூப்பர் மேன். ஜனங்களும் சூப்பர் ஜனங்க. உங்களை மாதிரியே நீங்க உட்காருவீங்க, கண்டிப்பா எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஜனங்க எவ்வளவு வார்த்தை கேட்டிருக்காங்க பாருங்க. ஜனங்க எப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காங்க பாருங்க. மறுபடியும் போய் அது சொல்லியிருக்கு, பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் மட்டும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்து பின்பு, ஏன்னா இவருக்கு தெரியுது இந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தேவைன்னு தெரியுது. அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, எங்களுக்கு வார்த்தை தேவைங்க. ஏன்னா திருப்பியும் பேச போறீங்களா? போதுங்க சொல்லல. எவ்வளவு பேர் இங்க சொல்றீங்க போதுங்க முடிச்சிருங்க? யாருன்னா இருக்கீங்களா? கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் பார்க்குறீங்களா? இனிமேல் அடுத்த வாட்டி வரும்போது வாட்செல்லாம் கைட்டு வச்சுட்டு வரணும்னு சொல்ல போகிறேன். ஒழுங்காக கவனம் இங்கே தான் இருக்கணும். அல்லேலூயா. ஜனங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். ஊழியக்காரன வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அதுதான் அங்கே பழைய நம்ம முதல் நூற்றாண்டில் ரிவைவல் வந்தது பாருங்க, எழுப்புதல் வந்தது. ஜனங்க உக்காந்து வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இயேசு பேசும்போது எத்தனை நாள் கேட்டாங்க சொல்லுங்க? 3 நாள் உட்கார்ந்து கேட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. faith is acting and speaking the word of God. ஆமென். தேவனுடைய வார்த்தையை பேசுவதுதான் விசுவாசம். அப்போ பேதுரு யோவான் பேசினாங்க, இயேசு பேசினார், அதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதற்கு பிறகு பவுலும் பேசினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க, ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனம். அதை பேசி முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஆமென். வாசிக்கலாம் 11:22. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். சரி, இப்போ இயேசு இங்க என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் விசுவாசம் சொல்லாது. ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்குன்னா தேவனுடைய விசுவாசம். சொல்லுங்க, தேவனுடைய விசுவாசம். தேவனிடத்தில் விசுவாசமா இருப்பது வேற, தேவனை போல விசுவாசிப்பது என்பது வேற. இப்போ அது அங்கதான் போட்டிருக்கு. ஒரிஜினல் கிரேக்க பதத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா தேவனுடைய விசுவாசம். எப்படி இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் செயல்பட்டார்? பேதுரு யோவானோ விசுவாசத்தில் செயல்பட்டாங்க, பவுல் விசுவாசத்தில் செயல்பட்டார். எல்லாமே விசுவாசத்தில் செயல்பட்டிருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் கூட எப்படிங்க செயல்படணும்? தேவனுடைய விசுவாசத்தில் செயல்பட வேண்டும். இப்போ பிதா பேசுவது, இயேசு பேசுவது யார் பேசுற மாதிரி? பிதா பேசுற மாதிரி. இப்போ பேதுரு யோவானும் பேசுவது யார் பேசுற மாதிரி? பிதாவும் இயேசுவும் பேசின மாதிரி. இப்ப பவுல் பேசுனது எப்படி? பிதாவும் இயேசுவும் பேசினதை இவர்கள் பேசியிருக்கிறார்கள். நான் சொல்றேன், இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி சொன்னா ஒரு வார்த்தை மாத்திரம்
சொன்னால் போதும், அவ்வளவுதான். ஏன்னா வார்த்தையில அவனுக்கு வல்லமை இருக்குன்னு அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 23 வாசிக்கலாம் பாருங்க. எவனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், சொல்லுங்க சந்தேகப்படாமல். சந்தேகமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள், குறைகள் எதுவா இருந்தாலும் நீங்க பேசுங்க. இயேசு நாமத்தினால இந்த மலையை நீ பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்டு போ, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அது ஒரு நாள் நடக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க 24. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. இது இன்னொரு அதே கிரேக்க டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லியிருக்கு? பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொள்வோம் என்றது ஓகே, நல்லதா இருக்கு. ஆனா பெற்றுக்கொண்டோம் அது வேற லெவல்ல இருக்கு. நீங்க ஜெபம் பண்ண உடனே இந்த விஷயம் எனக்கு நடந்துடுச்சு நீங்க போயிடணுமா? எவ்வளவு பேர் அப்படி போறீங்க? இந்த விஷயம் எனக்கு நடந்துரும் அப்படின்றத காட்டிலும் இது எனக்கு கிடைச்சிருச்சு, இன்னும் கிடைக்கல, ஆனால் கிடைத்து விட்டது என்பது விசுவாசிப்பது. பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், ரோமர் 4. அங்க யாரை பத்தி போட்டிருக்குங்க? அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வாசிப்போம் 18-19. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தது. நம்புறதுக்கு ஏதே இல்லைங்க. இவனுக்கு அற்புதம் நடக்குன்னு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அது ரொம்ப நல்ல இடம் தான். அப்போதான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க முடியும். அல்ல, நம்ம மேல கூட நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டாங்க, நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்ல, வாசிங்க. நம்பிக்கையோட விசுவாசித்த, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருந்த போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 20 பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், சொல்லுங்க அவிசுவாசமாய் சந்தேகப்பட மாட்டேன். அவிசுவாசத்தின் சந்தேகமே மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று கட்டளையிடுகிறேன். அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, சொல்றாரு பாருங்க பவுல் 21. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வல்லவரா இருக்கிறார். முழு நிச்சயமாய் நம்பி, அரகுற விசுவாசம் இல்லது, முழு நிச்சயமான நம்பி, முழு நிச்சயமாய் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார் என்பதை நீங்க தினந்தோறும் உச்சரிக்கும் போது, தினந்தோறும் அதை வாய் நிறைய சொல்லும் பொழுது, அதை விசுவாசித்து சொல்லும் பொழுது, அது நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அது கர்த்தர் சொல்ற மாதிரி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைவதில்லை. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வார்த்தை நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அது கர்த்தர் சொல்ற மாதிரி. ஏன்னா கர்த்தர் சொன்னதை இயேசு சொன்னாரு, இயேசு சொன்னதை சீஷர்கள் சொன்னாங்க. அல்லேலூயா. பவுல் சொன்னார், அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நம்மளும் அதை தான் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. குறையை பார்த்து குறை என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. குறைவுகளை நிறைவாக்க போகிறார். பெருக்கத்தின் தேவன் நம்ம குடும்பத்தில் பெருக்கத்தை தரப்போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் மாத்திரமல்ல. என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு என்ன நடக்க போகுது என்பது கர்த்தர் அறிவிக்கிற தேவன் அவர். நான் ஞானமா செயல்படணும். விசுவாசத்துல கூட நம்ம ஞானமா செயல்படணும், தைரியமா செயல்படணும். ஹல்லேலூயா. அதிக பலனுக்கு ஏதுவான உங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். விசுவாசம் இருந்தாங்க தைரியம் வரணும், தைரியம் இருந்தாங்க ஞானம் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எழுந்திருக்கலாமா? போதும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசம் வந்திருக்குங்க? ஆமென். விசுவாசம் மாத்திரம் இருந்தா போதும், தேவனுடைய வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு இருந்தா போதும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். தேவனால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் முடியும். அப்ப தேவனால முடியாது எதுவும் இல்லை, என்னாலே முடியாது எதுவும் இல்லை.
ஆமேன். ஏன்னா இது கர்த்தர் சொல்லி இருக்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆமேன். என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். எல்லாரும் கரலை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமேன். உங்களால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம், கர்த்தர் அந்த சூழ்நிலையை அவர் கையாண்டார். இயேசு கிறிஸ்து கண்ட்ரோல் பண்ணார். ஆமேன். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். உங்கள் குடும்பத்தில் நடக்கிற சச்சரவுகள், குறைவுகள், ஹல்லேலூயா, அடிக்கடி வருகிற வியாதிகள், பலவீனங்கள், எல்லாம் பிரச்சனை நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க. உங்க வார்த்தை நீங்க ஃபில்டர் பண்ணி பேச போறீங்க. தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நீங்க பேச போறீங்க. இந்த 100க்கு அதிபதி சொன்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சொன்னா பாருங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்ன, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது என்றாரு. அவனுக்கு ஒரு பெரிய ஜெபம் பண்ணவில்லை. ஹல்லேலூயா. அவன் தூரமா இருக்க தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற போகிறார். உங்களுடைய கவனம் தேவனுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய கவனம், உங்களுடைய விசுவாசம். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீங்கள் வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க வார்த்தை கேட்டிருக்கீங்க, அதன்படி நீங்கள் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அதை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதன்படி நடக்கும்போது உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். சில தோல்விகள் இருக்கலாம், சில இழப்புகள் இருக்கலாம், சில காரியங்கள் கைகூடாத மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஞானத்தை பெற்று, அவருடைய ஞானம் ஆழமா இருக்கிறது, அவருடைய அறிவு ஆழமா இருக்கிறது, அவருடைய ஐஸ்வர்யம் ஆழமா இருக்கிறது, அவருடைய பொக்கிஷம் ஆழமா இருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஞானமாய் செயல்பட வேண்டும். தேவன் ஞானத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த அற்புதமான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதுவரைக்கும் என்னை நடத்தின தயவுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை தயவு இந்த ஜனங்கள் மேல் இருப்பதாக. தேவ ஆவியானவர்களை பலப்படுத்துவீராக. எல்லாம் சந்தேகமாகிய மலையே, நீ பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்டு போன்னு கட்டளையிடுகிறேன். விசுவாசம் உண்டாவதாக. இந்த நியூ கிரியேஷன் அசெம்பிளி சபையில் இருக்கிற எல்லாருக்கும் விசுவாசம் உண்டாவதாக கட்டளையிடுகிறேன். எப்படி இயேசு செயல்பட்டாரோ அதே போல நாங்களும் வார்த்தையில செயல்பட உதவி செய்வீராக. இந்த வந்து கேட்ட அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தனுடைய அன்பின் ஐக்கியமும் என்றென்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.